தொட்டாசினிங்கின்ற பேரில் அந்த படத்தை அதிகமாக டைரக்ட் பண்ணார். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தது ரகுவரன், கதாநாயகி ரேவதி. ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தில், படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் கார்த்திக் நடித்தார். கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடித்தது ரோஹிணி. இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமான ஒரு மேட்ரு இருக்குது. தேவயானி அதில் தான் அறிமுகம். அதில் வந்து ஆக்சுவலாக ரகுவரனுக்கு தங்கச்சி கதாபாத்திரம். அதில் தேவயானி நடித்தாங்க. தேவயானியினுடைய முதல் படம் அது. காதல் கோட்டையில் தேவயானி இந்த படத்தில் நடித்த பிறகு தேவயானியினுடைய ஃபோட்டோ இந்த விஷயங்கள்ல எல்லாம் பார்த்துட்டு கிடைச்ச வாய்ப்பு தான் காதல் கோட்டை அது. அப்போ தேவயானி ஸ்ட்ரைட்டாக வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து நடித்த முதல் திரைப்படம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தொட்டாசினிங்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை அதிகமாக எடுத்திருந்தார். அந்த திரைப்படத்திற்கு மக்கள் தொடர்பாளர் நான் தான் பிஆர்ஓ. அதுக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஃபில் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இளைஞர்கள், அவங்க தான் அந்த படத்துக்கு மியூசிக்கு பண்ணாங்க. அது நல்ல ஒரு குடும்ப கதை. பொதுவாக ரகுவரன் ஒரு தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர்களுடைய மனைவி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கதாபாத்திரம் ரேவதி. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் கூட, ரேவதி படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நண்பன், அந்த ரோலில் தான் கார்த்திக் நடித்தார். அவர் பாடகர் அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவ்வளோதான், நல்ல நட்பு. ரகுவரனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, நம்ம ஒய்ஃபுக்கும் அந்த மனோன்ற அந்த கதாபாத்திரம், கார்த்திக் நடிக்கிற கதாபாத்திரம், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இல்லீகலாக ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ, தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இவர் அப்படியே மனசுக்குள்ளேயே இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்கிறாங்களே, வெளிப்படையாக எதையும் காமிச்சிக்கிறாங்க, மனசுக்குள்ளேயே கொமிஞ்சிக்கிட்டு அப்படியே மனைவி மேலே சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு, மனைவிக்கும் அந்த இளைஞனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, குடும்ப வாழ்க்கை இதனால் அப்படியே ஒரு அமைதி இல்லாமல் ஆகி, கணவனும் மனைவியும் கிட்டத்தட்ட ஒருத்தர் பிரிகிற அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகி, அப்படின்ற பேட்டர்னில் இதுக்கடையில் ரகுவரனுக்கு தங்கச்சியாக வரக்கூடிய தேவயானியை, ரேவதிக்கு தம்பியாக வரக்கூடிய நாகேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத்னா பிரபுதேவானுடைய தம்பி, ராஜசுந்தரத்தினுடைய தம்பி அப்படின்னு சொன்னால், அதில் அதை சொல்லி நிறைய நடிகராக அதில் அறிமுகம் அப்படி வச்சுக்கோங்க. நாகேந்திர பிரசாத் தேவயானியை விரும்பின்னு வரும்போது அதுக்கு ரகுவரன் கடுப்பாகி போய் எதிர்த்து, இந்த மாதிரி வழக்கம் சராசரியாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ இந்த மாதிரி மேட்டர்கள். இதெல்லாம் தாண்டி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் மனைவிக்கும் அந்த இளைஞனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், தப்பான உறவுலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அப்படின்ற மாதிரிலாம் மனசு உண்மை தெரிஞ்சு, மனப்பூர்வமாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு அருமையான மனைவி நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சி, ரேவதியை என்னுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அந்த குடும்ப வாழ்க்கை இப்படி நல்லா சந்தோஷமாக போகுது. இது மேட்டர். இது தொட்டாசினிங்கி படத்தினுடைய மேட்ரு அப்படிங்க.